டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். ஸ்கூல் எல்லாம் லீவ் விட்டாச்சு. பிள்ளைங்க எல்லாம் வீட்டில் ஜாலியாக விளாண்டுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்குறது வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு அதிக வேலையாக இருக்கும். என்ன ஸ்நாக்ஸ் இன்றைக்கி செய்யலாம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிற நேரத்தில் இந்த மாதிரி ஒரு காயின் தட்டையை செஞ்சு கொடுங்க. ரொம்பவே விரும்பி கருக்கு முறுக்குன்னு சாப்பிடுவாங்க. ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ஆனால் செம்ம டேஸ்ட்டான இந்த காயின் தட்டையை எப்படி செய்யலான்னு வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க. வணக்கம். இன்றைக்கி நம்ம டீ கடை கிச்சனில் வந்து ஒரு சூப்பரான கிறிஸ்பியான ஒரு காயின் தட்டை அதான் பார்க்க போகிறோம். காயின் தட்டைன்னா அதாவது நம்ம வந்து சின்ன காசு ரூபா வச்சுருப்போம்ல, அந்த சின்ன சின்ன காயின் அந்த அளவுக்கு தான் சைஸு, அந்த அளவுக்கு தான் நம்ம இன்றைக்கி தட்டை போட போகிறோம். அதுக்கு நம்ம இன்றைக்கி மெஷர்மெண்ட்டில் 2 கப்பு அரிசி மாவு, தனி அரிசி மாவு, பச்சரிசி மாவு, வறுக்காத மாவு, பாக்கெட் மாவு எடுத்து இப்போ நம்ம இந்த கலவை கிண்ணத்தில் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து இந்த பவுலில் மிக்சிங் பவுலில் அரிசி மாவு எடுத்துருக்கோம். மெஷர்மெண்ட்டில் வந்து 2 கப்பு. இப்போ இதோட சேர்த்து ஒரு 1/2 டீஸ்பூன் தூள் உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூனு மிளகு வந்து இந்த மாதிரி உடைச்சது நொறுக்குனது போடுங்க, தூள் வேண்டாம். அந்த மாதிரி 1-2 உடைச்சிட்டு 1/2 டீஸ்பூன் மிளகு, சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூனு, பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூனு, தனி மிளகாத்தூள் 1 டீஸ்பூனு, ஒரு 3 கொத்து கருவேப்பிலையை நல்லா பொடுசாக வெட்டி வச்சுருக்கோம், அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம். மல்லி இலையாகவும் நல்லா இந்த ஓரளவுக்கு கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துடலாம். இப்போ நம்ம எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மாவில் ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துருங்க. இப்போ நம்ம அரிசி மாவில் நம்ம எல்லாமே சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போ நம்ம மாவு கலந்து வச்சாச்சு. கலந்த மாவோட சேர்த்து இப்போ ஒரு 100 கிராம் வந்து நிலக்கடலை பருப்பு, வறுத்த பருப்பு தான், நல்லா தொலியை நீக்கிட்டு 100 கிராம் பருப்பு எடுத்து இந்த மாதிரி நம்ம குறைன்னு அரைச்சி வச்சுருக்கோம். ரொம்பையும் நைஸாக அரைச்சிட வேண்டாம், அது எண்ணெய் இறங்கி அப்புறம் ரொம்ப கெட்டியாயிரும். இந்த மாதிரி நல்லா உதிரியாகவும் குறைன்னு அரைச்சிட்டு நம்ம இந்த அரிசி மாவோட சேர்த்துடலாம். இப்போ நம்ம மறுபடியும் ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். இப்போ நல்லா கலந்துட்டு இப்போ நம்ம இந்த மாவில் சூடான எண்ணெய் ஒரு 50 ml உள்ளே சேர்த்துருங்க. வெதுன்னு இருந்தாலும் போதும். சரி, இப்போ ஒரு ஸ்பூன் மாதிரி வச்சுட்டு அந்த சூடான எண்ணெயை மட்டும் ஒரு தடவை நல்லா அப்படி கலந்து விட்டிங்கன்னா நமக்கு சூடு கொஞ்சம் ஆறிடும். அப்புறம் நம்ம கை கொண்டு பிசைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு கலந்து விட்டுட்டு திருப்பி கைட்ட நம்ம அந்த மாவில் நல்லா எண்ணெய் வந்து படுற மாதிரி இந்த மாதிரி நல்லா கசக்கி விட்ருங்க. இப்போ நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு கொடுத்துருங்க. அந்த மாவில் எண்ணெய் வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி பிசைஞ்சு கொடுத்துருங்க. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம இதை நம்ம தண்ணி ஊற்றி பிசைய போகிறோம். இப்போ நல்லா இந்த மாதிரியே பிசைஞ்சு கொடுத்துட்டு தண்ணி நல்லா வெதுவெதுப்பான தண்ணி நீங்கள் ஒரு 300 ml 400 ml சுட வச்சு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம வந்து தண்ணி எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு சேர்த்து பிசைஞ்சிட்டு நான் சொல்கிறேன் எந்த அளவுக்கு தேவைப்படுதுன்னு. இப்போ நான் வந்து ஒரு 150 ml ஊற்றிருக்கேன். மறுபடியும் ஸ்பூன்கிட்ட நல்லா கலந்து கொடுத்துருங்க. இப்போ நமக்கு அந்த வெதுவெதுப்பான சூட்லேயே நம்ம இந்த கை வச்சு பிசைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம மறுபடியும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு கொடுத்துருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம பிசைஞ்சுக்கிறணும். இப்போ நமக்கு அந்த சுடு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம பிசைஞ்சாச்சு. 300 ml நமக்கு தண்ணி தேவைப்பட்டிருக்கு. இதுலேருந்து ஒரு முன்ன பின்ன தேவைப்படும். அதனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா இந்த மாவு பதம் இந்த அளவுக்கு வர்ற வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கிறணும். சப்பாத்தி மாவு பதத்துக்கு தான் நம்ம மாவு பிசையணும். ரொம்ப நெழு இருந்துட வேண்டாம். நமக்கு மாவோட பதம் பார்த்திங்கன்னா இப்படி இருக்கணும். இப்போ லேசாக எண்ணெயை மேலே மட்டும் நல்லா தடவி விட்ருங்க. மாவு வந்து காயாத அளவுக்கு நல்லா தடவி விட்டுட்டு இப்போ நமக்கு ஒரு 10 நிமிஷம் நம்ம ஊறி வரட்டும். ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ நமக்கு 10 நிமிஷம் நல்லா ஊறி வந்த மாவை கொஞ்சமாக எடுத்துக்கலாம். கொஞ்சமாக அந்த மாதிரி ஒரு உருண்டையாக எடுத்து உருட்டிக்கங்க. இப்போ நம்ம கட்டிங் டேபிளில் போட்டு நல்லா மாவை பரத்தி விடுங்க. சப்பாத்தி கட்டையை வச்சுட்டு நம்ம தேய்ச்சிக்கணும். விரிசல் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி லைட்டாக அழுத்தி கொடுத்துக்கோங்க. இப்போ நல்லா தேய்ச்சி கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கட்டிங் டேபிளில் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு போர்க்கை வச்சு லேஸ் அங்கங்கே இந்த மாதிரி ஓட்டையாக போட்டு விட்ருங்க. போர்க்கு இருந்தால் வச்சுக்கோங்க. இல்லைன்னா நமக்கு அந்த சீப்பு ஒன்று, வட்டை சீப்பு ஒன்று இருக்கும், அது வந்து முள்ளாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு சீப்பு இருந்துச்சுன்னா கூட
அப்படியே நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுத்தோம்னா நமக்கு அது ஒரு சூப்பரான ஒரு ஓட்டை, சின்ன சின்ன ஓட்டைகளாக விழுந்துடும். இது மாதிரி போடும்போது நமக்கு சில நேரங்களில் அரிசி மாவு உப்பி வரும். ஆனால் இந்த மாதிரி போட்டோம்னா கொஞ்சம் உப்பி வராது, உள்ள வரைக்கும் நல்லா கிறிஸ்பியாக வந்து வரும். அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு டைப்பில் நம்ம வந்து போர்க்க வச்சு ஓட்டை போட்டு கொடுத்துருக்கோம். நம்ம போர்க்க வச்சு எல்லாமே நல்லா சின்ன சின்ன ஓட்டைகளாக போட்டு விட்டாச்சு. போட்டு விட்ட பிறகு இந்த மாதிரி ஒரு சின்ன காயின் அளவுக்கு அந்த மாதிரி ரவுண்டான ஒரு ஷேப் உள்ள ஒரு அச்சு, இது மூடி இந்த மாதிரி எதனால எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இப்போ நம்ம அந்த தட்டை சைஸுக்கு நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க. இந்த அளவுக்கு எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணியாச்சு. கட் பண்ண பிறகு இந்த ஓரத்தில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன பிசுறுகளை நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு இந்த பீஸுகளை மட்டும் இப்படி துண்டை எடுத்துடலாம். துண்டை எடுத்துட்டு அந்த மாதிரி கனமாக இருக்கும். இந்த அளவுக்கு தான் கனம் இருக்கணும், இதை விட பெருசாக இருக்க வேண்டாம். இந்த அளவுக்கு கனம். இதை இப்படியே எடுத்து தனியாக நம்ம ஒரு மாதிரி பட்டர் ஷீட் உள்ளதில் தனியாக எடுத்து வச்சிடலாம் எல்லா பீஸுகளையும். இப்போ நம்ம பூராமே நல்லா தேய்ச்சி காயின் மாதிரி நல்லா சூப்பராக சின்ன சின்ன பீஸுகளை ரவுண்டாக நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுட்டோம். இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்க போகிறோம். இப்போ நம்ம எண்ணெயோட சூடு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருக்க வேண்டாம். நல்லா ஹீட் ஏற்றிட்டு அடுப்பையும் மீடியமாக வச்சுக்கோங்க, சூடையும் மீடியமாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த தட்டை பீஸுகள் எல்லாத்தையுமே நம்ம ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துடலாம். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து உள்ளே போட்டுருங்க. இப்போ நம்ம போட்டு ஒரு நிமிஷம் ஆச்சு. ஒரு நிமிஷம் ஆனோடனே லேசாக அந்த கம்பியை விட்டு இந்த மாதிரி கிளச்சி விட்ருங்க. கிளச்சி விட்டு அது ஒன்று வேகட்டும். இப்போ நம்ம கம்பியை வச்சு இந்த அளவுக்கு நல்லா அது 1-2 ஒட்டி இருந்துச்சுன்னா லேசாக பிரித்து விட்ருங்க. அப்பப்போ நம்ம ஜல்லிக்கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சூப்பராக வந்துக்கிட்டு இருக்கு. நல்லா பபுள்ஸ் இன்னும் கொஞ்சம் அடங்கி வரட்டும். நல்லா பொறுன்னு வெந்து வரணும். இப்போ நமக்கு எண்ணெயில் போட்டு அந்த மீடியமான ஹீட்டில் ஒரு 4 நிமிஷம் ஆச்சு. 4 நிமிஷம் நல்லா எண்ணெய் வந்து நல்லா சலசலப்பெல்லாம் அந்த மாதிரி அடங்கிடும். அடங்கினோடனே லைட்டாக அந்த சின்ன சின்ன பபுள்ஸாக வரும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நமக்கு நல்லா அந்த அளவுக்கு நல்லா செவந்து சூப்பராக வந்த உடனே எல்லாத்தையும் அரிச்சு எடுத்துடலாம். இப்போ நம்ம 2வது ரவுண்டு போடும்போது அதேமாரி ஹெவியாக சூடு இருந்துடக்கூடாது. அந்த சூடை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு நம்ம சொன்ன அளவுகளில் மீடியமான ஹீட்லேயும் நம்ம மிச்சம் இருக்கிற அந்த காயின் தட்டைகள் எல்லாத்தையுமே உள்ளே போட்டு சூப்பராக முறுன்னு பொரிச்சு எடுத்துடலாம். நம்ம டீ கடை கிச்சனில் வந்து காயின் தட்டை, காரசாரமான காயின் தட்டை, கருமுறுனா காயின் தட்டை தயாராகிடுச்சு. நல்லா சூப்பராக தயாராகிருக்கு. இது சாப்பிட்டு பார்ப்போம். காயின் தட்டை டேஸ்ட் அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. அந்த மிளகு நொறுக்குனது, சீரகம், அந்த நிலக்கடலை பருப்பு நல்லா நம்ம அரைச்சி உள்ளே சேர்த்தது, அந்த கருவேப்பிலை மணம் எல்லாம் சூப்பராக இருக்குது. ஒரு எளிமையான முறையில் ஒரே ஒரு அரிசி மாவில் நீங்கள் வந்து சட்டுன்னு ஒரு காயின் தட்டை ரெடி பண்ணணும். இதே ஃபார்முலாவில் இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.